அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 14/3/2025 மாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பௌர்ணமி திதி பகல் 12:24 வரை, பின்பு தேய்பிறை பிரதமை. நாள் முழுவதும் உத்தர நட்சத்திரம், நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 3இல் செவ்வாய், 11இல் சனி சஞ்சரிப்பதும் மிகச்சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4, 5இல் சந்திரன், 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படலாம். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். பெண்கள் மூலமாக ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று எச்சரிக்கையாகவும் நிதானத்தோடும் இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 3, 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். கொடுக்கல் வாங்கல் ரீதியாக தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். அசையும் அசையா சொத்து வகையில் சுப செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கடந்த கால அலைச்சல்கள் எல்லாம் சற்று குறையும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2, 3இல் சந்திரன், 11இல் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் சற்று குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வயது மூத்தவர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு முடிவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை பெறுவீர்கள். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு உதவிகள் கூட தற்போது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் எதையும் எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
உங்கள் ராசியில் மற்றும் 2ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண வரவுகள் சற்று சாதகமாக இருப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குறிப்பாக நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் நீங்கள் கவனம் செலுத்தினால் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நாளில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சனி 9இல் குரு சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உடனிருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். 6ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது மட்டுமில்லாமல் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். ஒரு சில நேரங்களில் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு இருக்க வேண்டும். வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் பணியில் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. அதிலும் குறிப்பாக பணி தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10, 11இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 7இல் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பலமும் வலிமையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது, தேவையற்ற பயணங்களில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9, 10இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 3இல் சூரியன் சனி சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த வேலை பளு சற்று குறைந்து மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் சனி
மதியம் 12:55 வரை 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்று காலை வேளையில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு பொறுமை முக்கியம். அடுத்து குறிப்பாக காலை வேளையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மாலை வேளையில் ஒரு சில ஆதரவான தகவல்கள் கிடைத்து மன அமைதி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் மாலை வேளையில் மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது. அடுத்து குறிப்பாக இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் ராகு, 7, 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். குறிப்பாக இன்று மதியம் 12:55 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். நீங்கள் ஒரு சில காரியங்களை எளிதில் முடிக்கலாம் என்று நினைத்திருப்பீர்கள், அதனை எளிதில் முடிக்க முடியாது. ஒரு சிலருக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்து ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசிக்கு 4இல் செவ்வாய், 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு சில அனுகூலங்களை நீங்கள் பெற முடியும். இன்றைய நாளில் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.